அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்குமே தனித்துவமான குணங்களும் பண்புகளும் உண்டு. உங்கள் ராசி மீன ராசியாக இருந்தால் உங்களை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அதிபதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இதிலே நிறைய பேருக்கு பல குழப்பங்கள் இருக்குது. ராசி அப்படின்னாலே 9 நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை தான் குறிக்கும். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு கடவுளை தான் குறிக்கும். அப்படி பார்க்கும்போது மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை நிற யானையில் இருக்கக்கூடிய இவரை தான் குறிக்கும். ஆனால் பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தியை வணங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு அப்படின்னா அவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், தட்சிணாமூர்த்தின்றவரும் ஞானத்தை தரக்கூடியவர் தான். ஸோ பொருள் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதால தட்சிணாமூர்த்தியை வணங்குறாங்க. ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை தான் வணங்கணும். அடுத்து இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. பொதுவாக செவ்வாய்க்கிழமைன்னொன்னே எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே எந்த ஒரு முதல் வேலையுமே ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு பெரும்பாலும் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் மீனராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வேலை 100% வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. மீனராசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்பீரமான தோற்றம் இருக்கும். பெரும்பாலும் ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு துறையில் உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அப்பியரன்ஸ் நல்லா இருக்காது. ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்பியரன்ஸ் ரொம்ப கம்பீரமாக ராயல் லுக்காக இருக்கும். அவங்க ஆடையும் சரி, அவங்க நடையும் சரி, அவங்க பேச்சும் சரி ரொம்ப கம்பீரமான தோற்றத்தை தரக்கூடிய ஒரு இயற்கையான அமைப்பு மீனராசிக்கு இருக்கும். பிறரை பார்த்தவுடன் வசீகரிக்கும் கண்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் அவங்க கண்ணை பார்த்த உடனே மற்றவங்க கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்கும். அந்த கண்ணை பார்த்த உடனே அவங்கக்கிட்ட பேசணும், பழகணும், அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணும். அந்தளவுக்கு ஒரு வல்லமை அவங்க கண்ணில் இருக்கும் அப்படின்றாங்க. சமயத்துக்கு ஏற்றாப்போல் நடந்து கொள்வார்கள். அதாவது ஒரு சூழ்நிலை எந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த சூழ்நிலை டேக்கிள் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்குவாங்க. ஒரு இடத்துல நம்ம வாயை மூடிக்கிட்டு பேசாமல் தான் இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. பேசுகிறது எவ்வளோ திறமையோ அதே போல் ஒரு இடத்துல பேசாமல் இருக்கிறதும் அதை விட ரொம்ப திறமை. தேவையான அளவுக்கு ஒரு இடத்துல கோவப்படணும் அப்படின்னா அந்த அளவுக்கு கோபமும் படுவாங்க. அந்த இடத்துல நம்ம எதிர்த்து தான் பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல எதிர்த்து பேசுவாங்க. ஸோ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் மீனராசி. எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு தான் செய்வாங்க. பிளானிங் மைண்ட் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது தன் வாழ்க்கையில் இந்த ஏஜில் இது நடக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், 28, 30 இந்தமாரி ஏஜில் நம்ம திருமணம் செஞ்சிடணும், லைஃப் அதுக்கப்புறம் குழந்தைகள் வரணும், அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வி மேரேஜ் கொடுக்கணும், அப்புறம் நம்ம ரிட்டையர் ஆகும்போது நமக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் பென்ஷன். ஸோ இது போல் பிளானிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் கூட இந்த இடத்துல நம்ம இவ்வளோ இடத்த சுற்றி பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்ன ட்ரெஸ் போட்டுன்னு போகணும். ஸோ ஒரு ப்ரொசீஜர், ஒரு பிளானிங் விஷயங்கள் மீனராசிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுமையானவர்கள் அதே சமயம் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆஃபீஸ்லும் சரி வீட்டிலும் சரி நம்மளுக்கு பல மன உளைச்சலும் ப்ரெஷரும் கொடுத்தா கூட அதை நிதானமாக ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே சமயம் அந்த விஷயத்தை சமாளிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவங்கள தன்னை மாற்றிக்க வல்லமை இருக்குது அப்படின்னா அதே போல் தான் எந்த ஒரு சூழ்நிலையுமே மாற்றிக்கு அந்த சூழ்நிலையை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை ஸ்மூத்தாக கொண்டு செல்லக்கூடிய அதை வழிநடத்தக்கூடிய திறமையும் மீனராசிக்கு இருக்குது அப்படின்றாங்க. இவர்கள் சுகபோக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதாவது இவங்க லைஃப் லக்ஸுரியாக இருக்கணும், கம்ஃபர்ட் லைஃபாக இருக்கணும் தான் நினைப்பாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அதுபோல் வாழ்க்கை தான் இவங்களுக்கு அமையவும் செய்யும். ஆரம்பத்தில் இவங்க வசதியான வாழ்க்கை இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் போக போக இவங்க வாழ்க்கை ரொம்ப வசதியாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. தெய்வ பக்தி கொண்டவர்களாகவும் பெரியவர்களை மதிக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடவுள் மீது அதிகமான பக்தி இருக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது நாத்திகனாக இருந்தாலும் ஆனால் உண்மையாகவே கடவுள் மீது அதிக பக்தி இருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் கடவுள் மீது பாரத்தை போட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க. அதே போல் பெரியவர்களிடத்து மரியாதையாக நடந்துக்குவாங்க. அவங்க சொல்கிறத கேட்பாங்க. அவங்க வரும்போது மரியாதை மனதளவிலும்
இருந்து உண்மையாக நடந்து கொள்வார்கள். அவங்கக்கிட்ட வந்தால் எழுந்து நிற்கிறது, ஏதாவது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் வந்து பெரியவங்கிட்ட ரொம்ப மரியாதையாக அவங்க நடந்துக்குவாங்க. எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆழமாக இருக்கும். லேர்னிங் ஸ்கில் அண்ட் ரீடிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தன்னோட வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட போய் அந்த விஷயத்தை கற்றுக்கிற அந்த மனப்பான்மை இருக்கும். படித்து முடிச்சிட்டேன், ஐ ஸ்டாப் காலேஜ் அண்ட் ஸ்கூல் பட் ஐம் ஸ்டில் லேர்னிங் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குது. அதே போல் தான் அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கிற விஷயமும் என்றைக்குமே நிற்காது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு திறமை அவங்களுக்கு இருக்குது. அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அதாவது அவங்க தான் அதில் தலை சிறந்தவர்களாக இருப்பாங்க. உதாரணமாக ஒரு வீட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஒரு நிறுவனத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையில் அந்த நிறுவனத்தில் அவங்க செய்கிற வேலையில் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த விஷயத்தை மூவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அவங்க வந்து சால்வ் பண்ணால் தான் முடியுன்ற அளவுக்கு அவங்க ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஒரு டேலண்டானவங்களாக இருப்பாங்க. தங்களுடைய செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் வல்லமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய செயலால் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை அவங்களுக்கு இருக்குன்றாங்க. ஏற்கனவே உடல் அமைப்பிலும் உடல்லையும் அவங்க ஆடையிலும் வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க செய்கிற ஆக்டிவிட்டியிலுமே மற்றவங்களை தம் பக்கம் கவர்ந்து இழுக்கிற வல்லமை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக அவங்க இருப்பாங்க. பயணங்கள் செய்வதில் அதிகம் நாட்டமுடிவுகளாக இருப்பார்கள். அதாவது ட்ராவல் மைண்ட், ட்ரிப் மைண்ட். ஒரு சுற்றுலா தலங்கள் செல்வதற்கும் புனித தலங்களுக்கு செல்வதற்கும் பல இடங்களுக்கு சென்று அந்த இடத்தை தெரிஞ்சு கொள்ளவும், அதாவது இவங்க வந்து ரீடிங் பர்சன் சொல்லிட்டேன். ஸோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கவும் கற்றுக்கிறதுக்கும் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ட்ராவல் மைண்டாக இருப்பாங்க. அழகான சிரித்த முகத்துடன் இருப்பாங்க. அது ஸ்மைலிங் ஃபேஸ் சொன்னோம் இல்லையா. இப்போ பெரும்பாலும் மக்களிடையே இந்த ஸ்மைலிங் ஃபேஸ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்ட்ரெஸ், வேலை பளு, சுமை, மன அழுத்தம் இதன் காரணமாக இந்த ஸ்மைலிங் ஃபேஸே மறந்துடுச்சு. ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் ஸ்மைலிங் ஃபேஸாக இருப்பாங்க. எவ்வளோ தான் நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற திறமை இவங்களுக்கு இருக்குது. அப்படின்னும் போது இவங்க முகத்தை எப்பவுமே சிரித்த முகத்தோடும் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பாங்க. சிறந்த பேச்சாற்றல், அதாவது எங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. மீனராசியை பொறுத்த வரைக்குமே பேச்சில் வல்லவர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்க பேசணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எளிமையாகவும் பேசி நம்மளை ஜெயிச்சிருவாங்க. அந்தளவுக்கு பேச்சு திறமை ரொம்ப 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 மீனராசிக்கு அதிகமாக இருக்கும். அனைவரும் புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி நடந்து கொள்வார்கள். அதாவது ஒருத்தருடைய ஒரு டீமில் அவங்க இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த டீமில் இருக்கவங்க எல்லாருடைய மைண்ட் செட்டையும் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. ஒரு குடும்பத்தில் பலதரப்பட்ட குணங்கள் கொண்ட நபர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கிட்டு அவங்க எல்லாரையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை வந்து மீனராசிக்கு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு திறமை வந்து மீனராசிக்கு இருக்குன்னு அப்படின்றாங்க. கற்பனை குணம், அதாவது இமேஜினரி மைண்டு, மற்ற ராசிகளை விட மற்ற நபர்களை விட மீனராசியோட இமேஜினரி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அளவிடவே முடியாது. இமேஜினரி எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. கற்பனை திறன் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். பயம் குணம் இருக்கும். இதை சொல்லும்போது அவங்க ரொம்ப பயந்த சுபாவம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா ஒருவேளை அந்த விஷயத்துடைய தன்மை குறையும், ஒருவேளை அந்த விஷயம் ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு இருக்கும். ஸோ இது போல் ஒரு பய உணர்வு தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதனால் இவங்க பயந்தாங்கோலின்னு சொல்ல வரல. ஸோ பயந்த குணம், பயப்படுற குணம் அவங்களுக்கு இருக்கும். காதல், அன்பு, அதாவது லவ் ஃபீலிங் அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். லவ்னாலே வந்து நம்ம ஈக்குவல் ஏஜ் இருக்கிற கப்புள் மட்டும் இமேஜின் பண்ணக்கூடாது. குடும்பத்தோட ஒரு காதல் இருக்கும், சகோதர சகோதரிகளோட ஒரு காதல், அன்பு இருக்கும். உண்மையான அன்பு, லவ் ஃபீலிங்ஸ், அதாவது மற்றொரு பெண்ணோட அன்பு இருக்கும். ஸோ அந்த காதல் ஃபீலிங் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். கவர்ச்சிகரமான தோற்றம், கவர்ச்சிகரமான கண் இருக்குன்னும் போது மற்றவங்க ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும்போது அன்பு, காதல் இல்லாமல் இருக்குமா? ஸோ காதல் உணர்வு, அன்புன்ற உணர்வு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். திருமணம், அதாவது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு வந்து தாமதமான திருமணம் இல்லது இரண்டாவது திருமணம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பொதுவான பலனை பொறுத்த வரைக்கும் திருமணம் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் அப்படின்றாங்க. மேலும் வந்து சீக்கிரமாக நடந்தால், அதாவது 18, 20, 22 இந்த வயதில் நடந்துச்சு அப்படின்னா அது இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கை வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அமையும். அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி. அதே போல் இவங்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பெண்ணை தான் இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க வசீகரமான தோற்றத்தில் இருக்கிறதால அந்த வசீகரத்தை ரசிக்கக்கூடிய ஒரு பெண் அழகாக தான் இருப்பாங்க. தன்னை
விரும்புகிறவங்கள தான் கரெக்டாக சூஸ் பண்ணுறது ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கும். நீதிக்கு நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருக்கணும், நீதிக்கு நேர்மைக்கும் கரெக்டாக இருக்கணும், தர்மத்துக்கு இவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கர்மா மேலே இவங்களை அளவுக்கு அதிக நம்பிக்கை இருக்கும். நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், நாம் தீமை செஞ்சால் நமக்கு தீமை தான் நடக்கும். ஸோ அந்த விஷயத்தில் அந்த கான்செப்டில் இவங்க தெளிவாக இருப்பாங்க. அதனால் பெரும்பாலும் வந்து இவங்க கெடுதல் செய்கிறதையும் பாவத்துக்கும் அஞ்சு தான் இவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. இவர்கள் ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பவுமே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி ஆகணும். நம்ம லைஃப்பில் இப்படியே போயிட்டுருக்கூடாது. நாம் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி நாம் இந்த இடத்துல இருந்தோம், நாம் இது செஞ்சணும் அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க், ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு திங்கிங் இவங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மனோபாவமும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. எல்லா நேரத்திலும் இன்பமாக இருப்பாங்க. நல்லா யோசிங்க. எல்லா சுச்சுவேஷன்லேயும் சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டில் டென்ஷன் அப்படின்னா அது ஒரு சிலர் ஆஃபீஸில் காட்டுவாங்க, ஆஃபீஸில் ப்ரெஷர் அப்படின்னா அதை வீட்டில் காட்டுவாங்க. ரெண்டு இடத்துலையுமே இருந்துச்சுன்னா வீதியிலையும் தெருவிலையும் வந்து காட்டுவோம். ஆனால் பட் இவங்க அப்படி கிடையாதுங்க. வீட்டில் டென்ஷன் அப்படின்னா அந்த இடத்துலையும் அந்த விட்டுட்டு ஆஃபீஸில் வந்து மறுபடியும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. ஆஃபீஸில் டென்ஷன் அப்படின்னா அந்த பிரச்சனையை அங்கேயே விட்டுட்டு வந்து வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. ரெண்டு இடத்துலையுமே பிரச்சனையாக ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போய் வெளியே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தே மேக் ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி. தானும் சந்தோஷமாக இருப்பாங்க, தன் கூட இருக்கவங்க சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய திறமை மீனராசிக்கு மட்டுமே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட்டு லைஃப்பை நல்லா சந்தோஷமாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. மீனராசி கூட நாம் இருந்தாலும் நம்ம லைஃப்பும் சந்தோஷமாக இருக்குன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. திடமான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் மைண்டு இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பாங்க. திடீர்னு பின்வாங்கவும் மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு டைலமோ மைண்டாக இருக்காது. ரொம்ப தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக அந்த விஷயத்து மேலே உறுதியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு திடமான ஒரு மனமும் திடமான ஒரு மைண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மங்கள் செய்வதில் அதிகம் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பாங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவளிப்பது, புத்தகம் வாங்கி கொடுப்பது. ஸோ தர்மம் கொண்ட சிந்தனை அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். தர்மம் செய்யணும் அப்படின்ற மனோபாவம் இவங்களுக்கு இயற்கையிலே அதிகமாக இருக்கும். கோபம் வந்தால் முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரௌத்திரம் பழகு, நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி கோபம் இவங்களுக்கு வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்குவாங்க. கடின உழைப்பால் முன்னேறி உயரும் நிலையை உடையவர்கள். அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் நிற்பாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியாலும் தன்னுடைய கடின உழைப்பாலும் தான் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை இவங்க அடைவாங்க. ஒருத்தருடைய உதவியாலோ இல்லை ஒருத்தருடைய ஹெல்ப்பாலோ அவங்க வந்து எனக்கு இது செஞ்சாங்க அதனால தான் நான் வாழ்க்கையில் இப்படி வந்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் இவங்களுக்கு இருக்காது. என்னோடய சொந்த முயற்சியால் தன்னுடைய சொந்த உழைப்பால் தான் நான் வாழ்க்கையில் இந்த நிலைக்கு வந்தேன் அப்படின்னு பெரும்பாலும் 100% மீனராசிக்கு இப்படி தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவி பிள்ளைகளிடத்தில் அதிகமான பிரியம் இருக்கும். தன் மனைவி மேலேயும் தன் குழந்தைங்க மேலும் அதிகமான அன்பும் பாசமும் காதலும் இருக்கும். லவ், அன்பு அப்படின்னு மீனராசிக்கு சொல்லியாச்சு. அது எல்லா வகையிலையும் பொருந்தும். அது எல்லா கேட்டகரியிலும் பொருந்தும். அது குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அன்பு, லவ், காதல் எல்லார்கிட்டையும் ஒரு காதல் உணர்வோடு ஒரு அன்போன குணத்தோடும் இவங்க பழகுவாங்க. வீண் செலவு செய்ய மாட்டார்கள். மீனராசியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சிக்கனமான மைண்டு இருக்கும். அனாவசியமான செலவு செய்ய மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, கஞ்சத்தனம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு விஷயத்தை செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த செலவு வந்து ஒரு உருப்படியான செலவாக இருக்கும். நாம் ஒரு செலவு செஞ்சோம்னா அது இன்னொரு அதிகமான செலவை கொண்டு வராத மாதிரி அந்த செலவு அமையும். அதுபோல தான் இவங்க செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிந்தாலும் எதையும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். இவங்க வந்து அதிகமாக படிக்கிற திறமை இருக்குது, ஒரு விஷயத்தை கற்றுக்கிற திறமை இருக்குது அப்படின்னும்போது அந்த விஷயத்தை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு அதிகமாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. தான் தோணித்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் சொல்லத்தான் சரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்காது. எல்லாம் தெரிஞ்சாலும் காம் மைண்டாக அமைதியாக இருப்பாங்க. சுச்சுவேஷன் வரும்போது அது கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய பேச்சாற்றலும் திறமையும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாம் தெரிந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். ரொம்ப காம் மைண்டாக இருப்பாங்க. மிகவும் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ரொம்ப இரக்க மனசு அதிகமாக இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டாலோ யாராவது ஒரு துன்பத்தில் இருந்தாலோ உடனே உதவி செய்ய ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஐயோ நாம் போய் இவங்களுக்கு உதவுறோமே அதனால் ஏதாவது பின்விளைகள் வருமா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணணும், நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்மளை தவிர வேறு யாருமே அங்கே இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்தளவுக்கு ஒரு இலகின மனசு இவங்க கொண்டவர்களாக இருப்பாங்க மீனராசினியர்கள்.
எல்லா பிரச்சனைகளும் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கும். அதாவது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்படின்னா அது சரியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திடமான மன உறுதி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மன உறுதி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி அந்த விஷயத்தில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி டெசிஷன் எடுப்பாங்க. பிளானிங் ஸ்கில் இவங்களுக்கு இருக்குது. அதே போல் திடமான மன உறுதி இருக்குது. ஸோ இதனால் இவங்க எடுக்கிற முடிவு வந்து கரெக்டாக இருக்கும். டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து இவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார்கள். அலுவலகமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை போய் நோண்டிக்கிட்டோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டோ இருக்க மாட்டாங்க. தன் குடும்பம் அப்படின்னு அவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. அதாவது ஒரு வீதியில் பல குடும்பங்கள் இருக்கிற இடத்துல இவங்க வராங்க அப்படின்னா மற்ற குடும்பத்தில் என்ன நடக்குது, மற்றவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு நோண்டி அதை ஆராய்ச்சி பண்ணாமல் தான் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், தான் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும், தான் குடும்பம் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே போல் ஆஃபீஸ்லேயும் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்வாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே சமயம் மற்றவங்களுக்கு உபத்திரம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. ஒரு நல்ல எண்ணம், உயர்ந்த குணம் இருக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த தொழில் சிறந்ததாக இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதுன்றதால இவங்க கலைத்துறைக்கு போகலாம். அதே போல் அதிகமாக படிக்கிற திறமை, கற்றுக்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறதால ஆசிரியர் பணிக்கும் போகலாம். பேச்சாற்றல் அதிகமாக இருக்கிறதால இவங்க ஒரு பேச்சாளராகவோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸோ போகலாம். இதில் நம்ம பார்த்த இவங்க திறமையே இவங்க வேலையாக இவங்க அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி இன்னும் மென்மேலும் உயரும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.